தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சசிகலாவுடன் கூட்டணி இல்லை, சற்று முன் அறிவித்தார். சசிகலாவுடன் கூட்டணி இல்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சசிகலா அவர் கடந்த 9 ஆண்டுகளாக வனவாசம் இருந்தார். தற்பொழுது மீண்டும் அரசியல் பிரவேசம் செய்துள்ளார். ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். இன்னும் பெயர் சூட்டுவது சம்பந்தமாக ஒரு நீண்ட ஆலோசனை நடத்தி வருகிறார். அவருடைய கட்சியில் நடிகர் கார்த்திக், நடிகர் பிரபு இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தவேகாவுடன் சசிகலா கூட்டணி என்று பேசப்பட்டது. ஆனால் சற்று முன் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சசிகலாவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். சசிகலாவுடன் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணி சேர மாட்டோம் என்று அறிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகள் வர உள்ளதாக அவர் தெரிவித்தார். நேற்றைய தினம் டெல்லியில் அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேசியதாக கூறப்பட்டது. அப்பொழுது சசிகலா சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. அப்பொழுது சசிகலாவை கூட்டணியில் சேர்க்க தான் விரும்பவில்லை என்று எடப்பாடி தெரிவித்துள்ளார். அதை இன்று சற்று முன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது சசிகலாவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது என்று அறிவித்துள்ளார். சசிகலாவினால்தான், அவருடைய தயவினால்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவிக்கு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த சசிகலாவையே தற்பொழுது உதறி தள்ளிவிட்டார். சசிகலாவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார்.